Hi guys, welcome to BB Twin Talks. The Tamil Big Boss season 9 day 87. Sorry, last few days என்னால் போட முடியல. ஸோ எனிவேஸ் வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம மெயினாக மிஸ் பண்ணது வந்து நம்ம டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்க் தான். இன்னும் முடியல, பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 டாஸ்க் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் பார்த்துட்டேன், பட் ரிவ்யூ சொல்ல முடியல. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நடந்திருக்கும். ஸோ அதையும் சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோடையும் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ண ஃபியூ டேஸில் எனக்கு சில விஷயங்கள் பேசணும்னு இருந்தது. ஏன்னா இன்னும் நமக்கு என்ன லைக் அதிகபட்சம் 2 வீக்ஸ் தான் இருக்குது, 2 வீக்ஸ் கூட ஃபுல்லாக இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால வந்துட்டு ரன்னர் வின்னர்னு யாரையுமே யோசிக்க முடியல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ லாஸ்ட் வீக் அந்த தாட்ஸ் லைட்டாக கொஞ்சம் மாறி இருந்தது. அது வந்துட்டு அகெயின் இந்த லாஸ்ட் 3 டேஸில் அகெயின் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் 3-4 டேஸில் நிறைய விஷயங்கள் அப்படியே அப்சைட் டவுன் மாறி இருக்கு. அண்ட் சிலரோட பிஹேவியர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லைக் அன்அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு லைக் ஜஸ்ட் மை ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனியோட எவிக்ஷன்ல இருந்து அந்த ஃபுல் எபிசோட்லாம் அதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. பட் அது அந்த எபிசோட்ல ஒரு 2 விஷயங்கள் எனக்கு ஹைலைட் பண்ணணும்னு இருந்தது. ஏன்னா கனி எவிக்ட் ஆயிருப்பாங்க அன்னைக்கு, எவிக்ஷன் அன்னைக்கு கேட்பாங்க. மெயினாக எனக்கு அதில் வந்துட்டு பாருவோட பிஹேவியரும் திவ்யாவோட பிஹேவியர் தான் லைக் நான் நோட்டீஸ் பண்ணது. அதில் என்னென்னா யார் வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ ஃபுல் ஹவுஸுமே வந்துட்டு கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பாரு மட்டும்தான் கனி வேண்டாம் சாண்ட்ரா வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அது தட் இஸ் எக்ஸ்பெக்டட். பட் வாட் வாஸ் லைக் ஷாக்கிங் ஃபார் மீ வாஸ் திவ்யா வந்து அந்த இடத்துல வந்துட்டு கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து திவ்யா வந்து ஒரு செகண்ட் லைக் குவெஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்துட்டு இட்ஸ் அ கேம், அவங்க வந்துட்டு ஹானஸ்டாக யார் நல்லா விளையாடுறாங்களோ விளையாடலையோ அதை வச்சு தான் சொல்லணும். பட் ஸ்டில் திவ்யா வந்துட்டு பயங்கரமாக அன்றைக்கி கேமராலலாம் வந்துட்டு அப்படி சாண்ட்ராக்காக ஏதோ சாண்ட்ரா தான் இவங்களை விட்டு தள்ளி போகிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும், பிரஜன் நான் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அந்த வாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தப்போ வந்துட்டு அந்த இடத்துல சாண்ட்ராவை நினச்சப்போ பாவமாக இருந்தது. வேறு யாருமே வந்துட்டு சாண்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லலை. பட் நான் அந்த இடத்துல பாரு சொல்லுவாங்க கண்டிப்பாக சாண்ட்ராவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் மோர் எக்ஸ்பெக்ட் பண்ணது திவ்யா ஆப்வியஸ்லி சாண்ட்ராவை தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அந்த இடத்துல திவ்யா வந்து ஏன்னா சாண்ட்ரா இதை ஒரு டைம் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த திவ்யா வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்கல்ல, இந்த உண்மையான ஃபேஸ்லாம் எப்போ வரும்னா நாமினேஷன்ஸ் டைமில் தான் இந்த உண்மையான ஃபேஸ்லாம் வரும் அப்படின்னு ஒரு டைம் சாண்ட்ரா அமித் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா வேணாம் அப்படின்னு சொன்னது வந்து ரியலி இட் வாஸ் லைக் சர்ப்ரைசிங் அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் பாரு வந்துட்டு ஃபைனலி கனி எவிக்ட் ஆனதுக்கப்புறம் லைக் பாருக்கும் கனிக்கும் செட் ஆகாது தான். பட் என்னதான் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஓகே, அவங்க ஒருத்தவங்களுக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு வர்றது அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும், அவங்களுக்கு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வராங்க. வந்ததுக்கப்புறம் நிறைய சண்டைகள் நடக்குது. பட் எல்லாமே லைக் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தானே. ஸோ இப்போ அந்த ஒரு கேம் யார் அந்த எவிக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அங்கே அது முடியுது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முடியுது அங்கே அன்னைக்கு. ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல இவ்வளோ பிரேக் டவுன் ஆகி கிளம்புவாங்க அன்னைக்கு. அந்த ஒரு டைமில் இது வந்து ஷீஸ் லைக் ரிப்பீட்டிங். அவங்களுக்கு எப்படி ஒரு லைக் பிஹேவ் பண்ணணும்னு தெரியலையா, என்ன இவ்வளோ லைக் காமன் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா திவாகர் வெளியான போதும் திவாகரோட அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் நேம் சொன்னதும் திவாகர் அப்படின்னு சொல்லி பயங்கர அப்படியே குஷி ஆவாங்க பார்வதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க ரீசெண்டாக எவிக்ட் ஆனாங்களே, யார் சாரி மறந்துட்டேன். பட் ஆனால் வேற ஒருத்தவங்களும் எவிக்ட் ஆனப்போ இதே மாதிரி தான் லைக் பயங்கரமாக சிரிப்பாங்க. லைக் தட் வாஸ் லைக் டூ பேட் டு வாட்ச். அடுத்து இப்போ பார்த்தா கனிக்கும் அதே மாதிரி தான் அப்படியே எஸ் எஸ் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஒருத்தங்க எவிக்ட் ஆகி போகிறப்போ அவ்வளோ அப்படி சந்தோஷமாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு பாருவது வந்துட்டு ரொம்ப லைக் பேட் பிஹேவியராக பட்டுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திவ்யாவை சீரியஸ்லி நான் வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வின்னர் ரன்னராக யாரையும் பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு லாஸ்ட் வீக் வந்துட்டு ஓகே அவ்வளோதான், இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது, யார் ஓகே நம்ம இவ்வளோ ஆயிடுச்சு, இப்போ யாராவது ஒருத்தங்க டைட்டில் அடிச்சு தானே ஆகணும். ஸோ வின்னர் ரன்னர்னு கொஞ்சமாச்சு யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சப்போ சரி லாஸ்ட் வீக்கெல்லாம் வச்சு பார்த்தப்போ சரி ஃபைன் திவ்யா அண்ட் விக்ரம் வந்து கம்பேரிட்டிவ்லி அவங்களும் வந்து அப்படி பயங்கரமாக விளையாண்டுட்டாங்க அப்படிலாம் சொல்லலை. கம்பேரிங் டு அதர் கண்டஸ்டன்ஸ் ஓகே இவங்க 2 பேரில் யார் வேணாலும் வின்னர் ரன்னர், ஓகே இவங்க 2 பேரும் அந்த டாப் 2 அப்படி வச்சுக்கலாம்.
சுபிக்ஷாவை அந்த மாதிரி ஒரு இதில் சம்டைம்ஸ் யோசிப்பேன். ஆனால் வந்துட்டு சுபிக்ஷா நிறைய இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு இல்லை நான் வின்னருக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அவங்க வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட டிடிஎஃப் டாஸ்கில் அப்படி ஒன்று பண்ணாங்க, அது நமக்கு வரலாம். பட் வந்துட்டு நான் வந்து திவ்யாவையும் விக்ரமையும் வந்துட்டு அந்த டாப் 2ல யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அவங்க வந்துட்டு அகெயின் அதை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு லைக் நாட் இன்னைக்கு இந்த எபிசோட்ஸில் வந்துட்டு இந்த வாரம் அதெல்லாமே இது மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு வந்துட்டு சீரியஸ்லி திவ்யா அண்ட் விக்ரம் தே ஜஸ்ட் டோன்ட் டிசர்வ் திஸ் டைட்டில். அண்ட் ஆல்சோ இப்போ வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் வினோத் தான் டாப்பில் இருக்காரு, வினோத் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப வினோத் வந்து நல்லா சூப்பர்பான ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு போன மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா உள்ள அவரோட கேம் பார்க்குறப்ப எனக்கு நிஜமாலுமே என்ன இவரை டைட்டில் வின்னர்னு சொல்கிறீங்க, அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் வரைக்குமே அவரை எப்படி பார்த்தாலுமே எனக்கு ஒரு டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா வினோத் ஒன்றுமே பண்ணல லிட்ரலி. ஸோ அவரை போய் டைட்டில் டில் டேட் இது வந்து அவரை டைட்டில் வின்னர்னு சொல்ல ஆரம்பித்தது வந்து ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. டில் டேட் நமக்கே அது ஒரு விஷயத்தை கேட்க நமக்கே அது மனசில் பதிஞ்சு போயிடும் இல்லையா. எனக்கு அந்த மாதிரி கூட இவரோட விஷயம் வந்து எவ்வளோ வாட்டி கேட்டாலுமே எனக்கு வந்து வினோத் வந்து ஒரு டைட்டில் வின்னராகவோ ரன்னராகவோ கூட யோசிக்க முடியல. ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணலை அந்த வீட்டில். ஆனால் வந்துட்டு இப்பயுமே பாதி பேர் வினோத் தான் டைட்டில் வின்னர்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி வின் பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அது நல்ல சூப்பர் பிஆர் ஒர்க்காக தான் இருக்கும். மற்றபடி என்னோட ஒப்பீனியனில் வினோத் ஒன்றுமே பண்ணல அந்த வீட்டில். ஸோ நான் எனக்கு இந்த வாரத்தில் வந்துட்டு ஓகே பார்த்தப்போ போன வாரத்தில் திவ்யா அண்ட் விக்ரம் வந்து ஓகே அவங்க வந்துட்டு அந்த டாப் 2 வரலாம் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் திவ்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனி எவிக்ட் ஆகிறப்போ லைக் யார் வேண்டும் வேண்டான்னு சொன்னப்போ எல்லாரும் கனியை சொன்னனால பாரு அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அந்த கேமுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது இவங்க மட்டும்தான் சாண்ட்ராவை சொன்னாங்க இல்லையா. ஸோ சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உடனே திவ்யா வந்துட்டு பாரு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி கனி எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு லைக் கனி அங்கே லைக் பிரேக் டவுன் ஆகி, ஏன்னா கனியால் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஷீல் பி லைக் ஹார்ட் ப்ரோக்கன். ஸோ அவங்க டக்குன்னு ரொம்ப பிரேக் டவுன் ஆகி கனிக்காக நிறைய பேர் அழுவாங்க, விக்கி சபரின்னு நிறைய பேர் அழுவாங்க. அப்படி வீடே ஒரு ஆள் எவிக்ட் ஆகி போகிறாங்க. அந்த ஒரு மூமெண்ட் அட்லீஸ்ட் அந்த ஒரு மூமெண்ட்டையாச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அட்லீஸ்ட் ஓகே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு சண்டை இருக்கா, ஓகே அட்லீஸ்ட் அந்த ஒரு எவிக்டான ஆளுக்கு அந்த ஒரு ஸ்பேஸை ஒன்று கொடுத்துட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கேள்வி பாருக்கிட்ட கேட்கணுமோ கேட்டிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒரு டீசன்ஸ் இல்லாமல், அதுதான் திஸ் இஸ் த ரீசன் வாய் ஐ டோன்ட் லைக் திவ்யா வந்துட்டு அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க சொல்கிற விஷயம்தான் கரெக்டு, அவங்க லைக் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரியே தான் எப்பயுமே திவ்யா நிற்பாங்க. திவ்யாவுக்கு வந்து நம்ம ஒரு கிரிட்டிசிசம் லைக் நம்ம ஒரு ஒப்பீனியன் எடுத்து சொல்ல வந்தோன்னா லைக் நோ ஷி ஒன்ட் அக்செப்ட், இல்லை ஷி ஒன்ட் ஈவன் லிசன். அதுதான் திவ்யா. ஆனால் மற்ற சில விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தனால தான் நம்ம வந்து திவ்யாவை அப்படி யோசிச்சது. பட் அக்செப்டன்ஸ் இல்லைன்ற விஷயம் ஃப்ரம் த பிகினிங் வென் ஷி என்டர்ட் பிக் பாஸ் அப்போ இருந்தே அது இருக்குதான். அண்ட் ஷீ இஸ் லைக் ஆல் அபவுட் ஹர் செல்ஃப். என்ன ஒரு விஷயத்த பேசணுன்னாலும் விஜய்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்க சுற்றி அவங்கள பற்றியே தான் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்கள பற்றியே என்ன விஷயம் வந்தாலும் அது எனக்கு இப்படி ஆச்சு சார், எனக்கு இப்படி நடந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு ஒரு கொஷினை கேட்டால் அவங்கள வச்சு தான் அந்த லைக் அதுக்கான ஆன்சரே வரும். ஸோ இந்த விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஸ் இருக்கும், அந்த மாதிரி இது திவ்யாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுட்டு அவங்கள வந்து ஓகே லைக் நாட் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நான் திவ்யா வந்து டாப் 2ல கூட யோசித்தேன். ஆனால் இந்த எவிக்ஷன் அன்னைக்கு திவ்யா பிஹேவ் பண்ணது எனக்கு ரொம்ப இன்டீசெண்டாக பட்டுச்சு. அங்கே கனி அவங்கெல்லாம் வெளியே இறங்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு பாரு நீங்கள் சொல்லி ஆகணும், இதுக்கு இப்படி பேசுனீங்க, ஆன்சர்மேன்னு பாரு எந்திரிச்சு போவாங்க, போமா எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருப்ப அப்படின்ட்டு. சீரியஸ்லி அவங்க அப்படிதான் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாரு ஆன்சர் பண்ண ரெடி இல்லை, பட் ஷில் பி லைக் கோயிங் பிஹைண்ட் சாண்ட்ரா பாருவை நிற்க சொல்லுங்க, எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும், அவங்க எப்படி இப்படி சொல்லலாம், என்ன நாங்கள் வந்துட்டு ஏதோ கேம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்றாங்க, யார் வேணும் வேண்டாம்னு கேட்டாங்க, அது நாங்கள் கேம் ஸ்பிரிட்டில் சொன்னோம் அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு கேள்விக்கு அம்மா பாரு வந்துட்டு அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா வந்துட்டு அங்கே கனி ஒருத்தங்க கிளம்பிட்டு இருக்கிறத கண்டுக்காமல் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு கயோஸ் உருவாக்குனது. சபரியோ விக்கியோ தலையில கூட அடிச்சுப்பாங்க, என்ன இப்போ கூட வாடா அப்படின்ற மாதிரி. அப்படிதான் சீரியஸ்லி எனக்குமே நானுமே தலையில தான் அடிச்சுக்கிட்டேன். அங்கே ஷி லாஸ்ட் ஹர் ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு எனக்கு திவ்யா எவிக்ட் ஆகும் இந்த மாதிரி வந்துட்டு யாருமே வந்து திவ்யா கிளம்புறத மதிக்காமல் இங்கே வேற ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க ஒத்துக்குவாங்களா?
ஸோ அங்கே ஷீ லாஸ்ட் ஹர் யூனோ ரெஸ்பெக்ட் ஆர் டைட்டில் ஆர் வாட் எவர் அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயம் திவ்யாவோட பிஹேவியர் எனக்கு சொல்லணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் முடிகிறப்போ அன்னைக்கு திவ்யாவுக்கும் விக்ரம்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வரும். ஸோ திவ்யாவும் சுபியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சுபி கிட்ட வந்துட்டு இந்த ரூல்ஸை மீறுறது அப்படின்றத பற்றி அவங்க ஆல்ரெடி அதை வந்து ஒரு கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லைக் சுபி வந்துட்டு நீங்கள் ரூல்ஸ் மீறது இல்லையா, திவ்யா வந்துட்டு உடனே நீங்களும் விக்கியும் வந்துட்டு போய் அது எதுக்கு வந்துட்டு அன்றைக்கி அழுதப்போ வந்துட்டு பாத்ரூமில் போய் ஸ்க்ரீன் கவர் பண்ணி போய் பேசுனீங்க, அப்படி பேசக்கூடாதுல, அது ரூல்ஸ் மீறது தானே, நீங்கள் தானே ரூல்ஸ் மீறினீங்க அப்படின்னு இவங்க இந்த ரூல்ஸ் மீறதை பற்றி பேசிட்டு இருந்தப்போ விக்கி வந்துருவார். விக்கி வந்துட்டு சொல்லுவார், நீங்கள் ரூல்ஸ் மீறலான்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா பிக் பாஸே உங்களை வந்துட்டு அந்த ஒரு டாஸ்கில் கேப்டன்சி இதில் வந்துட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் லைக் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு வந்துச்சு. அன்றைக்கெலாம் அவங்க ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் நிறையா மீறினாங்கன்னு சொல்லிட்டு விஜேஎஸும் பிக் பாஸ் எல்லாருமே அந்த வாரம் திட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களை தான் கழுவி ஊற்றுனாங்களே, அப்புறம் என்னமோ நீங்கள் ரூல்ஸ் மீறலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்கி கேட்குறப்போ ஷீ இஸ் லைக் நாட் ரெடி டு ஓகே, அவங்க சைடில் ஒரு தப்பு வந்துருச்சு, அதை வந்துட்டு பாயிண்ட் பண்ணிட்டாங்க விக்கி. உடனே அதை டைவர்ட் பண்ணி வேற ஒரு டாபிக் பேசுகிறாங்களே தவிர அந்த இடத்துல அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை கிடையாது, நீங்கள் தான் அப்படின்ட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட் திவ்யா. சரி, நமக்கு இது வந்து புதுசு இல்லை, ஓகே திவ்யா வந்து அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது புதுசு இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு பயங்கர இதில் வந்து எஸ்கேபிசம்க்கு வழியே இல்லை. ஏன்னா அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் அது அப்பட்டமாக சொல்கிறாங்க, அதில் திவ்யாவுக்கு தப்பிக்க வழியே இல்லை. ஏன்னா பிக் பாஸை பிடிச்சி திட்டின ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்த கூட அவங்க அக்செப்ட் பண்ணாமல் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விக்கி வந்து கொஞ்சம் லவுட் ஆனதும் திவ்யா அங்கே ஒரு வார்த்தை விட்டுருவாங்க, என்ன ஒய்ஃப் வந்து உங்களை வந்து சண்டை போட சொல்லிட்டு போனாங்களே, அதுக்காக தான் இந்த ட்ராமாவா அப்படின்ட்டு. திவ்யா சொன்னதும் தப்பு, எஸ் இங்கே வந்து 2 பேருமே தப்பு தான். ஆனால் 2 பேருமே வந்துட்டு இங்கே யாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண தோணலை. விக்கி வந்துட்டு ஒய்ஃப்னு இவங்க பேரை எடுத்ததுமே வந்துட்டு விக்கி வந்துட்டு பயங்கர டென்ஷனாக என் ஒய்ஃப் எதுக்கு இழுக்கிறீங்க, ஒய்ஃப் எதுக்கு இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். திவ்யா தான் முதல்ல இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரு இது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அங்கே விக்கிக்கு என்ன ஆகிடும்னா, நானும் ஒய்ஃபும் பேசினது எப்படி திவ்யா சொன்னாங்க, அதுவும் அசிங்கமாக இருந்தது. அவங்க அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசினாங்க, அது வந்து ஒரு சீக்ரெட் ஏரியாலாம் கிடையாது, தான் பேசினா கேட்கும் தான், அதெல்லாம் அக்செப்டபிள். பட் ஸ்டில் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி பேசின விஷயத்த வந்துட்டு அங்கே அது பின்னாடி ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே நான் சாதாரணமாக நின்றுட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் பேசினது கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறதே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. ஸோ விக்கி வந்து அப்போ நாங்கள் பேசினது ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒட்டெல்லாம் கேட்கல, எனக்கு கேட்டுச்சு அப்படின்ட்டு அதுக்கு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் வரும். விக்கி வந்துட்டு நீ எதுக்கு என் ஒய்ஃபை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்து லிட்ரலி அடிக்கலை அவ்வளோதான். ஆனால் அடிக்கிற ரேஞ்சுக்கு அது கொஞ்சம் ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. ஸோ திவ்யா வெளியே கிளம்புறப்ப அவர் இப்படி ரொம்ப கையெல்லாம் பிடிச்சி நிறுத்த ட்ரை பண்ணுவார். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அரகண்டாக இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் திவ்யாவும் பயங்கரமாக யூ ஷட் அப்னு சொல்லி பயங்கர கத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அப்படியே ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து வெளியே கிளம்ப ட்ரை பண்ணுவாங்க. லைக் அந்த ரூமை விட்டு வெளியே கிளம்பி ஒரு பாயிண்டில் ஷீல் பி லைக் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ரொம்ப அழுவாங்க. சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் பயந்துட்டேன், நான் எங்கே அவர் ஒய்ஃபை பற்றி பேச்சு விட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி. பட் அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 2 பேர் மேலேயுமே தப்பு தான். அங்கே தான் லைக் விக்கி லாஸ்ட் ஹிஸ் ரெஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டே வந்து நாமினேஷன்ஸ் பற்றி பேச்சு போகும்போதும் விக்கி வந்து யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரூடாக இருந்தது திவ்யா மேலே. ஏன்னா விக்கி வந்து அந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறையா வாட்டி திவ்யா கிட்ட பேச ட்ரை பண்ணுவார். பட் திவ்யா வந்து அவர் அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணனால விக்கி கிட்ட பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஷி ஒன்ட் கிவ். அது வந்து விக்கிக்கு செம கடுப்பாயிட்டு விக்கி வந்துட்டு அதுக்காக வந்துட்டு திவ்யா வந்து ஒரு கோழை, ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மெய்னியாக் அப்படின்லாம் சொல்லிட்டு யூஸ் பண்ண வேர்ட்ஸ் ரொம்ப தப்பாக இருந்தது. ஃப்ராடுன்னெலாம் சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய வேர்டாக இருந்தது. கோழை அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அங்கே வந்துட்டு விக்கி லாஸ்ட் ஹிஸ் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னதான் ஒரு சண்டை அப்படி இப்படின்னாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுமா சாண்ட்ரா அங்கே கேட்பாங்க, இவ்வளோ ரூடாக பேசாதீங்க அப்படின்னு. பட் ஹி ஒன்ட் அக்செப்ட். ஸோ இந்த 2 விஷயங்கள்னால எனக்கு வந்துட்டு விக்கி அண்ட் திவ்யா டசன்ட் டிசர்வ் இட், வேறு யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு அண்ட் கம்ருதனோடது சச் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அந்த லாஸ்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து பிரேக்கப் ஆன மாதிரி தான், நானே பிரேக்கப்னு தான் டைட்டிலே போட்டிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஏன்னா அந்தளவுக்கு அசிங்கமாக சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கம்ருதன் வந்து பாருவோட அப்பாவெல்லாம் உங்கள் அப்பா இறந்தாருல அப்படின்லாம் இழுத்துருப்பாரு.
அவ்வளோ டாக்ஸிக்காக பேசிட்டு திரும்ப இவங்க என்னன்னா இவங்க 2 பேரும் ஓகே இப்போ ஒரு லவ்வர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் எல்லாரும் பார்க்குறாங்க ஏதோ மேரேஜ் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம் அப்படின்னா சரி அந்த 2 பேரில் யாருமே இவ்வளோ லைக் அரகண்ட்டாக இருக்கக்கூடாது. சரி அப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலி இன்னொரு ஆள் தானே விட்டு தருவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லையாச்சும் நம்மளை அசிங்கப்படுத்திக்க வேணான்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆள் கூட இவங்க 2 பேர்லேயும் இல்லை. நல்லா இருந்தால் 2 பேரும் நல்லா இருக்காங்க, நல்லா இல்லையா பாருவும் கம்ருதனை எவ்வளோ வேணாலும் இறக்கி அசிங்கப்படுத்தி தள்ளிடுறாங்க. கம்ருதனும் அவங்க ஃபேமிலியெல்லாம் இழுத்து அவங்கள எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ படுத்திடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் 2 பேரும் சாரி சொல்லிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே பாரு இஸ் லைக் அவங்க அப்பாவை பற்றி பேசினது அது எல்லாத்தையும் மறந்து உடனே ஷீ இஸ் லைக் ரெடி டு ஃபர்கிவ். ஸோ சச் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாருக்கும் கம்ருதனுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டையில் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் சாண்ட்ராக்கு வந்து அந்த ஃபைட்டை பார்த்தே அவங்க தான் அவனை பயந்துருவாங்களே, அவங்களுக்கு ரொம்ப பேனிக் அட்டாக் மாதிரி ஆகிட்டு தூக்கிட்டே போகிற மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ இவங்களோட ஃபைட்டுக்காக ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஃபுல் ஹவுஸே வந்து பாருக்காக சப்போர்ட்டிவாக நிற்பாங்க. ஏன்னா கம்ருதன் வந்து அந்தளவுக்கு பாருவை வந்துட்டு வேர்ட்ஸ்லேயே பயங்கர ரூடாக பேசுவார். ஃபுல் ஹவுஸுமே பாருக்காக சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஆனால் அடுத்த நாளே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்ததும் விக்கியும் சபரியும் சொல்லிடுவாங்க உனக்காக நேற்று நாங்கள் எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்தோம், அவன் அந்தளவுக்கு நேற்று பேசினான், இன்னைக்கு நாங்கள்லாம் நான் ஜோக்கர் மாதிரி இருக்கோமா அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப அசிங்கமாக இருக்கு இவங்க ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் தான். ஸோ இப்போ 5 டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சபரி இவ்வளோ நாள் ஷைன் ஆகாத சபரி வந்துட்டு இப்போ டிக்கெட் ஃபினாலில் அவர் தான் வந்துட்டு டாப்பில் இருக்கார். லைக் 34 பாயிண்ட்ஸ். பாரூஸ் இன் 32 செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி, கம்ருதன், சாண்ட்ரா 3 பேரும் 31 அண்ட் ஆரோரா இஸ் லைக் 30. ஸோ ஃபர்ஸ்ட் 4 மட்டும் சொல்கிறேன். ஸோ இவங்க தான் இந்த ஆர்டரில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் பெருசாக எடுத்து சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் நடக்குது, நல்ல நல்ல டாஸ்க்காக தான் இருக்குது. இங்கே வந்து எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும். சுபிக்ஷா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆரம்பத்தில், why now I don't tell her like she don't deserve அப்படின்ற மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா, சுபிக்ஷா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, எஃபர்ட் போடுறாங்க, பாவம் நானே நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன், நிறைய அவங்க டேலண்ட்டை வளர்த்துக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு. பட் அப்படி இருக்கிற பொண்ணு ஃபேமிலி வந்து சொன்னப்பவும் சரி அதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு ஒரு பேர் வந்திருந்தது விக்கி கிட்ட. அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டுனால கேமை விடுறாங்க, விக்கிக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் பார்க்குறாங்க, விக்கின்னு வந்துட்டா வேற மாதிரி விளையாடுறாங்கன்ட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க்லேயும் பலூன் இதில் விட்டு கொடுத்தாங்க. அது கொஷினும் பண்ணாங்க, ஃபேமிலியும் வந்து சொல்லிட்டு போனாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் டிடிஎஃப்ல ஒரு காயின் டாஸ்கில் அவங்க வந்துட்டு காயின் வந்து லைக் 3 மினிட்ஸில் ஒரு காயின் வந்துட்டு யார் மேலே அந்த டைமர் முடியறப்போ அந்த காயின் யார் மேலே முதுகில் ஒட்டி இருக்காங்களோ அவங்க எவிக்டட் லைக் அந்த கேம்ல இருந்து. ஸோ அந்த ஆர்டரில் வரும்போது 2-3 வாட்டி வந்துட்டு சுபிக்ஷாக்கு சான்ஸ் கிடைக்கும் விக்கி மேலே வைக்க. பட் அவங்க வந்து ஏதோ சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே அவங்க விக்கிக்கு ஃபேவரட்டிசம் பார்த்தது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. அது அவங்களுக்கு திரும்பி வினையாக முடிஞ்சது. ஏன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு கானா வினோத், சுபிக்ஷா அண்ட் விக்கின்னு வந்தப்போ அப்போ வந்து சுபிக்ஷா வந்து வாங்க கானா வினோத் நம்ம விக்கி மேலே வைக்கலாம் அப்படின்பாங்க. கானா வினோத் வந்து விக்கி மேலே வைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு சுபி மேலே வச்சிருவார். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி வந்து நீ நிறையா வந்துட்டு விக்ரமை விட்டு கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு எனக்கு வந்துட்டு சுபி வந்து ஓகே மாறல, இவங்க இப்போவும் வந்துட்டு அந்த அண்ணன்ற பாண்டை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் நைஸ். ஃபேராக இருக்கணும் இல்லையா, ஒரு டைட்டில் வின்னர்னா ஃபேராக விளையாடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே சுபி யூ லாஸ்ட் இட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இனி இப்போ 2 வீக்ஸ் தாங்க இருக்குது இந்த சீசன். நிஜமாலுமே ஒரு ரொம்ப லைக் இந்த இதில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் என்டர்மால் ஷைனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெசன் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து கண்டஸ்டன்ஸை வந்துட்டு ரொம்ப சூப்பராக நல்லா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி சூஸ் பண்ணணும். கண்டஸ்டன்ஸை வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு புவர் சீசன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு சீசன் 9 இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 90 days ஆகிட்டுமே நமக்கு டைட்டில் வின்னர் யாருன்னு கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி, அதாவது எல்லாருமே சூப்பர் அப்படி கிடையாது, ஒரு ஆளும் வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தோன்ற சீசன் இது ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ எனிவேஸ் இன்னும் ஒரு 10 நாளில் இந்த இது முடியுது. இன்னொன்று வந்து ஆக்சுவலி யாருக்கு பிஆர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போகும். இது வந்து மலையாளம் பிக் பாஸில் நடந்தது. இது வந்து அங்கே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக முடிஞ்சது. ஏன்னா அங்கே வந்து யார் டைட்டில் வின்னரை அடித்தாங்களோ அவங்கள வந்து வீட்டில் ஃபுல்லாக எல்லாரும் பிஆர்னால தான் நீங்கள் இருக்கன்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய அழுகையாய் சண்டையாய் அந்த பிஆர்ன்ற விஷயம் அங்கே மலையாளம் பிக் பாஸில் ஒரு மிகப்பெரிய பேச்சு ஆயிடுச்சு. அந்த டைட்டில் வின்னருக்கு காமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் பிஆரை வச்சு தான் அவங்கள ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கொஷின் வரப்போ வந்துட்டு சாண்ட்ரா கம்ருதனையும் திவ்யாவையும் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து கம்ருதனுக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. சாண்ட்ரா ஆரம்பிக்கல, கம்ருதனுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டாங்க பிஆருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால அவர் இப்போ சாண்ட்ராவை அதிகம் நோண்டிகிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப சாண்ட்ராவை நோண்டுறனாலே சாண்ட்ராவுக்கு வந்து ஓட் செய்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனிவேஸ் நமக்கு இந்த வாரம் இனி இப்போ வீக்கெண்ட் வந்துட்டு விஜேஸ் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ see you guys tomorrow. Bye bye.